ಉತ್ಸವ ಟೈತಲ್ಲಿ ಇದೆಲ್ಲ ಮುಡಿಸ್ಕೊಡ್ತು ಮಗಳು ಉತ್ಸವ ಟೈತಲ್ಲಿ நாராயணா நாராயணா நாராயணா. எல்லாம் வல்ல எம்பெருமான் திருத்தாள் போற்றி. பல திவ்ய தேசங்கள், பல திருநாமங்கள் எம்பெருமான் மாயவனுக்கு இருந்தாலும் 108 வைஷ்ணவர்களில் 49வது திவ்ய சேத்திரமாக சொல்லக்கூடிய திருத்தலம் ஆழ்வார் திருநகரி. இதுக்கு திருக்கூர் அப்படின்னு இன்னொரு பேரும் இருக்கு. இங்க 5 நாச்சியார் இருக்கிறாங்க. குருகுரு நாச்சியார், மகாலட்சுமி, இப்படி 5 நாச்சியார் அங்கே இருக்கிறாங்க. வைகாசி மாதம் இங்கே நம்மாழ்வார், மதுரகவி ஆழ்வார், ராமானுஜர் ஆகியோர்களுக்கு இந்த சிறப்பான வைபவங்கள் நடைபெறுகிறது. இந்த மாதத்தில் தான் 9 நவகைகளாய் நவதிருப்பதிகளில் உள்ள 9 நவதிருப்பதிகளில் 9 பெருமாளும் இங்கே வந்து நம்மாளிடத்திலே பாசனம் கேட்டி மங்களாசாசனம் செய்யப்படுகிறது. திருக்குறுங்குடி ஜீயர் சுவாமியுடைய அருளால அந்த விழாக்கள் நடைபெறும் இந்த நாளில். இந்த ஆலயத்தினுடைய சிறப்பு என்னங்கிறதுக்காண்டி சொல்லலாம். அதாவது 9 கிரகங்கள்ல பெரிய கிரகமே குரு தான். இந்த உலகத்தை விட 3 மடங்கு பெருசுன்னு சொல்றாங்க, நெப்டியூன் அப்படின்னு சொல்றாங்க. இந்த கிரகத்தினுடைய தன்மையில குருவுக்கு உண்டான திருச்சேத்திரம் தான் குருகூர் நம்பி சடவம்னு பேரு, திருக்குறுங்குடின்னு பேரு. இன்றைய குருபெயர்ச்சி நாளில் இந்த பெருமானை சேவித்துக் கொண்டு இந்த குருபெயர்ச்சியில இந்த எம்பெருமான் ஆழ்வாரை சேவிச்ச பிற்பாடு தேசம் மக்கள் எல்லாரும் சூட்சமா இருக்கும்படியாக இந்த பெருமாளுக்கு தாயார் குருகுரு நாச்சியாரிடத்திலே வேண்டிக் கொண்டிருக்கிறேன். உங்களுடைய வாழ்க்கையில் இந்த சேத்திரத்துக்கு வந்து இன்னும் ஓராண்டுக்கு குருபெயர்ச்சிக்கு உண்டான அத்தனை நன்மையான காரியங்களும் நடக்கும்படியா, கிருபை பண்ணும்படியா இந்த பெருமாளை சேவிச்சா சகலமும் கிடைக்கும்னு இங்க சட்டம் இருக்கு. நம்மாழ்வார் பிறப்பதற்கும் மதுரகவி ஆழ்வாருடைய பிறப்புக்கும் ராமானுஜர் சுயவத்த திருமேனியா வந்த திருத்தலம் இது. அகத்திய பெருமாள் கிருபை செய்யப்பட்ட தாமிரபரணி விடுகிற இடத்துல நம்மளுடைய காலம் நிறைவு பெறுகிற பொழுது மதுரகவி ஆழ்வாருடைய திருமேனி எனக்கு வேணும் அப்படின்னு கேட்கும்போது தாமிரம் நீர் எடுத்து கொதிக்க வச்சு காய்ச்சும் போது அதுல தோன்றுவேன் நான் அப்படின்னாரு. அப்படி முதல்ல தோன்றும் போது வந்தது ராமானுஜருடைய திருமேனி. இவர் யாருன்னு கேட்டாங்க. பின்னாலே இவன் தான் வேறு வேறு வைஷ்ணவ மதத்தை சம்பிரதாயங்களை கொண்டு சொல்லிட்டு திரும்ப அதுக்குள்ள நம்மாழ்வார் தோன்றியதாக உள்ள வரலாறு சொல்லப்பட்டிருக்கு. சுயபத்த திருமணியா நம்மாழ்வாரும் மதுரகவி ஆழ்வாரும் தோன்றிய திருத்தலம், ராமானுஜரும் வந்த செய்த திருத்தலம், குருகூர் நம்பி சடகோனுடைய திருத்தலத்தை குருபெயர்ச்சி நாளில் வணங்கிக் கொள்கிறேன். குருவுடைய கடாட்சம் பெறுவதற்கு இன்னும் 1 வருடம் இருக்கு. இந்த 1 வருடத்துல இந்த அம்பாளையும் இங்க இருக்கக்கூடிய பெருமாளை வச்சிருந்துங்க. ஷூட்ஸ் எல்லாருக்கும் கிடைக்கும். நமஸ்காரம்.